மக்களே, கடந்த வாரத்தில் உலகம் பூரா நடந்த சுவாரஸ்யமான செய்திகளை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் கேட்க தயாரா? நம்பர் 1, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல கடந்த 1.5 வருடமாக போர் நடந்து வருது. ஒரு நாள் கூட போர் நிக்கல. ஆனா இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் போருக்கு இடைவெளி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்தான் இந்திய பிரதமர் மோடி. கடந்த 70 ஆண்டுகள்ல ஒரு இந்திய பிரதமர் கூட போலந்துக்கு போனது இல்ல. ஆனா இப்போ மோடி போய் இருக்காரு. ரஷ்யா, உக்ரைன் ஆகிய 2 நாடுகளுக்கும் மிகவும் தேவைப்படும் நபர் மோடி. அதனாலதான் கடந்த 1.5 வருடத்தில் ஒரு நாள் கூட போருக்கு பிரேக் கொடுக்காத ரஷ்யா உக்ரைன் போரை ஒரு நாள் நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்க போர் செய்யாம இருக்க காரணம் உலகின் முக்கிய எதிரி நாடுகளான அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் நட்புறவை வைத்திருப்பவர் பிரதமர் மோடி மட்டுமே. காரணம் எதுவாக இருந்தாலும் அங்குள்ள சாமானியர்களுக்கு இது நிம்மதியான விஷயம். நம்பர் 2, சமீபத்தில இந்தியா சந்திரயான் 3 என்ற நிலவு பயணத்தை வெற்றிகரமாக ஏவியது. இதுவே உலகின் மிக குறைந்த பட்ஜெட் நிலவு பயணமாகும். வெறும் 7,25,00,000 அமெரிக்க டாலர்கள் மட்டுமே. இது இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த பணியை துவக்கிய இஸ்ரோ தலைவர் தலைமை விஞ்ஞானி சோமநாத் அறிக்கை கொடுத்து இருக்கிறாரு. ஏலியன்கள் வேறொரு கிரகத்துல இல்ல, அவங்க நம்மளை சுத்தி இருக்கலாம், நம்மளை பார்த்துக்கிட்டே கூட இருக்கலாம். ஏலியன்கள் நம்மை விட முன்னேறியவர்கள் என்பதால அவர்களின் இருப்பை நம்மளால தெரிஞ்சிக்க முடியாது என்று கூறப்படுது. தொழில்நுட்பத்தில நமக்கு முன்னாடி ஏலியன்கள் இருப்பதாகவும் அவை நம்மிடம் வர வாய்ப்பே இல்லை என்றும் சொல்லியிருக்காரு. ஆனா நம்மை விட முன்னேறிய வேற்று கிரகவாசிகள் அடிக்கடி பூமிக்கு வராங்கன்னு கண்டறியப்பட்டிருக்கு. ஆனா நாம அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமானவர்களாக இருக்க வேண்டியதில்லை. அவங்களோட பார்வையில நாம மண்புழுக்கள் போல தெரியலாம்னு சொல்லியிருக்காரு. ஏலியன்கள் நம்மை விட முன்னேறியவங்க, எனவே அவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது. வேற்று கிரகவாசிகள் நம்மை வந்து சந்தித்தால் அவர்கள் நிச்சயமாக நம்மை கைப்பற்ற விரும்புவாங்க. ஏனென்றால் நாம அவங்கள விட தொழில்நுட்ப ரீதியாக பலவீனமாக இருக்கோம். ஆனா நாம அவங்களுக்கு அடிபணிய விரும்ப மாட்டோம்ல. அதனால வேற்றுக்கிரகவாசிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே போர் நடக்கலாம், பூமியை கூட அழிந்து போகலாம். வேற்றுக்கிரகவாசிகள் நம்மைப் போல ஆக்சிஜனை சுவாசிக்க மாட்டாங்க. அவங்களோட உயிர் வாயு நமக்கு விஷவாயுவாகவும் இருக்கலாம் என்றார். உலகின் தலைசிறந்த அறிவாளி ஒருவர் இந்த வார்த்தைகளை கூறியபோது உலகம் முழுவதும் அதிர்ச்சி அடைந்தது. நம்பர் 3, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஏதேனும் பெரிய சிறுகோள் வந்து நம்ம பூமியில மோதி முழு பூமி அழிஞ்சு போனா நம்ம உயிரை காப்பாற்ற வேற இடமில்லைன்னு பல நேரங்களில் நாம நினைக்கிறோம். ஆனா இப்போ ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமா, நம்ம பூமியை போல மற்றொரு பூமியை நமது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதுக்கு GLISC 12b என்றும் பெயரிடப்பட்டிருக்கு. இது நம்ம பூமியை விட 2 மடங்கு பெருசு. நம்ம நிலத்தை போல தண்ணீர், மலை, மரங்கள் இங்க இருக்கு. மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம அங்கு தங்கலாம். இதை அறிந்த பிறகு மக்கள் நம் பூமிக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னாடியே GLISC 12bக்கு மாறுவோம். அது அவ்வளவு எளிதல்ல. வெளிப்படையாக சொல்லுவதனால தற்போதைய தொழில்நுட்பத்தில் இது உண்மையில சாத்தியமில்லை. ஏன்னா அது 40 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கு. அதாவது 290 ட்ரில்லியன் கிலோமீட்டர்கள். ஒரு ட்ரில்லியன் என்றால் 1,00,000 கோடி கிலோமீட்டர்கள். நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த கிரகம் எத்தனை மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு. நம்பர் 4, டெலிகிராம் தலைமை நிர்வாக அதிகாரி பாவெல் துரோவ் பாரிஸில் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோதமான பரிவர்த்தனைகள், போதைப்பொருள் விற்பனை, குழந்தை பாலியல், சைபர் குற்றங்கள் மற்றும் பல வகையான குற்றங்கள் போன்ற பல சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு டெலிகிராம் ஒரு பெரிய தளமாக மாறியிருக்கு. இவ்வளவு நடந்தும் பாவெல் அவர்களை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதாவது ஒரு தொழில்நுட்ப நிறுவனராக பாவெல் பிரான்சுக்கு வந்தது தெரிஞ்சும் மோசடி செய்பவர்களுக்கு அந்த சேவைகளை வழங்கியதற்காக பாரிஸில் பாவெலின் மீது கைது வாரண்ட் கொடுக்கப்பட்டது. பாவெல் பாரிஸ் வந்தடைந்த போது அவர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்குகளில் பவலுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் டெலிகிராம் விரைவில் உலகம் முழுவதும் தடை செய்யப்படலாம். ஏற்கனவே சில நாடுகள் டெலிகிராமிற்கு தடை விதித்துள்ளன. நீங்க பார்க்கிற டெலிகிராம் நல்லதை விட தீங்கு விளைவிக்கும். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கதையை படிப்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நம்புவீங்களா? அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை கற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நம்புவீங்களா? ஒரு கதையை படிப்பதன் மூலம் நீங்கள் அனுபவிக்கும் அல்லது வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள் என்று நீங்கள் நம்புறீங்களா? ஆமா, இது சாத்தியம். மனிதகுல வரலாற்றில் இதுவரை சொல்லப்படாத மாபெரும் காவியத்துடன் மட்டுமே அது மகாபாரதம். இந்த கதை சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு சிறந்தது.
இது ஒரு சவால். விக்ரமாதித்யாவின் வார்த்தைகளில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதை புத்தகம் மற்றும் மின்புத்தக வடிவில் அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் கீழ் உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள், ஏனென்றால் அது வெறும் புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நூலகம். நம்பர் 5. உலகின் முதல் வாழும் கணினி ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உண்மையில இந்த உயிருள்ள கணினியானது நம்ம மூளையில் உள்ள தகவல்களை நியூரான்லா செயலாக்குது. அதேபோல 16 மூளை செல் கிளஸ்டர்கள் ஆய்வகத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கு. அவை ஆர்கனாய்டுகள் என்று அழைக்கப்படுது. மனிதர்களை ஒத்திருக்கும் ரோபோக்களை ஹியூமனாய்ட்ஸ் என்று அழைப்பது போல மனித உறுப்புகளை ஒத்த கணினி பாகங்கள் ஆர்கனாய்ட்ஸ் என்று அழைக்கப்படுது. இந்த கணினியில் சிப்களுக்கு பதிலாக இந்த ஆர்கனாய்டுகள் தகவல்களை செயலாக்குது. மூளை கணினி வன்பொருளுடன் இணைக்கப்பட்டதால அதுக்கு மூளைப்பொருள் என்று பெயரிடப்பட்டிருக்கு. இந்த ஆர்கனாய்டுகளின் காரணமாக தரவு சேமிப்பு சாதாரண கணினிகளை விட 1000 மடங்கு திறன் கொண்டது. இந்த கணினி சூப்பர் கம்ப்யூட்டரை விட சக்தி வாய்ந்தது. செயற்கை நுண்ணறிவை விட பிரைனோவேர் திறமையாக செயல்படும் திறன் கொண்டதாக அறிவியல் பொறியாளர்கள் சொல்றாங்க. இந்த கணினியின் மிகப்பெரிய நன்மை என்ன? நாம் வழக்கமாக பயன்படுத்தும் டிஜிட்டல் செயலியுடன் ஒப்பிட்டு பார்த்தா இந்த உயிருள்ள கணினியை 10 மில்லியன் மடங்கு குறைவான மின்சாரத்தில் இயக்க முடியும். எளிமையாகச் சொன்னால் இது சிட்டி தி ரோபோ மாறி. நம்பர் 6. உலகின் முதலா ஹைட்ரஜனில் இயங்கும் பயணிகள் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மற்றும் அதன் ட்ரெயில் ரன் வெற்றிகரமாக இருந்தது. இந்த விமானத்தில வெள்ளை பெட்ரோலுக்கு பதிலாக திரவ நைட்ரஜன் பயன்படுத்தப்படுது. இதனால வளிமண்டலத்தில் மாசு இல்ல, புகை இல்ல. பொது விமானங்களில் இருந்து வெளியாகும் கார்பன் இதிலிருந்து வெளியாகாது. நீராவியாக மாறிய நீரே பயம். இந்த விமான எரிபொருள் செல்கள் திரவ ஹைட்ரஜனை ஆற்றலாக மாற்றி விமானத்திற்கு சக்தியை வழங்குது. நமது பூமி தற்போது சந்தித்து வரும் கார்பன் பிரச்சனைக்கு இந்த விமானங்கள் தீர்வை வழங்கும். மேலும் பூமியிலிருந்து நம்ம தோண்டி எடுக்கும் படிம எரிபொருளை உபயோக வேண்டிய அவசியமில்லைன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்பர் 7. அந்த நபருக்கு பன்றியின் இதயத்துடன் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. கேட்கவே வினோதமாக இருக்குல்ல, ஆனா அது உண்மைதான். இது க்ஸீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று அழைக்கப்படுது. பன்றிகள் மரபணு மாற்றப்பட்டு அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி மாற்றப்படுது. ஏன்னா பன்றிகளுக்கு நம்மை விட அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. இந்த அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றதன் மூலம் உறுப்புகளுக்கு மனித தானம் செய்பவர்கள் பற்றாக்குறைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. உயிருக்கு ஆபத்தான இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது புதிய நம்பிக்கையை அளிக்கும். இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு மனிதன் முன்பை விட சுறுசுறுப்பாக இருப்பான். இந்த பன்றியின் இதயம் மனித இதயத்தை விட திறமையாக பம்ப் செய்யும். இதய கோளாறுகளால இறப்பவர்களின் எண்ணிக்கை குறையும் என்கின்றனர் விஞ்ஞானிகள். நம்பர் 8. ஜப்பானில் வகாசா பே என்ற சுற்றுலா தலம் இருக்கு. அங்க கடலுக்குள்ள மீன் ஒன்று வந்து சுற்றுலா பயணிகளை தாக்குது. சுறாக்கள் வழக்கமாக அதை செய்யும். ஆனா உண்மையில அந்த கடற்கரையில சுறாக்கள் இருக்குன்னு பார்த்தா அது சுறா இல்ல, டால்பின். டால்பின்கள் பொதுவாக மிகவும் புத்திசாலி. சமூக விலங்குகளை விட மக்களை தாக்காது. ஆனா அந்த டால்பின் இந்த ஆண்டு ஏற்கனவே 18 முறை மனிதர்களை தாக்கியிருக்கு. அது அப்படி செய்ததற்கு காரணம் டால்பினோட பாலியல் ஆசை, ஹார்மோன் சமநிலையின்மை மற்றும் தன் துணையுடன் உடலுறவு கொள்ள காத்திருப்பதால் இது நடக்கும். ஆனா அந்த ஆசை நிறைவேறாத நிலையில மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன செய்வதென்று தெரியாமல் மக்களை இப்படி தாக்குது. காமத்தால் கண்கள் மூடியிருக்கு போல. நம்பர் 9. உலகின் மிகப்பெரிய சோலார் பண்ணை சஹாரா பாலைவனத்தில கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய பண்ணை 62 லட்சம் ஏக்கரில் நிறுவப்பட்டிருக்கு. ஆப்பிரிக்காவில் உள்ள சில கோடி வீடுகளுக்கு மின்சாரம் தயாரிக்கும் திறன் கொண்டது. இந்த ஒற்றை மின் நிலையம் ஆப்பிரிக்காவில் நேரடியாக சில லட்சம் வேலைகளை உருவாக்கும். இந்த நிலையங்களை மறைமுகமாக பராமரிப்பதன் மூலம் கிட்டத்தட்ட 1 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று கூறப்படுது. எல்லாவற்றிற்கும் மேலா உலகம் கார்பன் தொடர்பான பிரச்சனைகளை நன்றாக எதிர்கொள்கிறது. இந்த மின் உற்பத்தி நிலையம் முக்கியமாக இந்த கார்பனை குறைக்க கட்டப்பட்டது. கடும் வறுமையில வாடும் ஆப்பிரிக்காவுக்கு இத்திட்டம் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். நம்பர் 10. உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட 2வது பெரிய வைரம் போட்ஸ்வானாவில் சுரங்கம் தோண்டும்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வைரம் உண்மையில 1196 காரட் ஆகும். இந்த வைரம்
காரட் மட்டும் இல்லாமல் தரத்திலும் மிகவும் சிறந்தது. இதன் மதிப்பு 40 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இது வெறும் சந்தை மதிப்பு. வைரச் சுரங்கத்திற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் வரலாறு உண்டு. அந்த வரலாறு உள்ளிட்ட பழங்கால மதிப்பை பார்த்தால் யாராலும் ஆயிரக்கணக்கில் கொடுக்க முடியாத ரேட்டாக இருக்கும் என்று கூறப்படுது. நண்பர்களே, வரும் திங்கட்கிழமை அதே நேரத்தில் இங்கு சந்திப்போம். எனது மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இந்த வீடியோ கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுவரை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பாய்.